ஜாலிவுட். ஒரு பசுமை நிறைந்த பெரிய காட்டின் நடுவில் மரங்களாலும் இலைகளாலும் செய்யப்பட்ட ஒரு அழகான கட்டிடம் இருந்தது. அதுதான் காட்டு நூலகம். அங்கு பறவைகள் மெதுவாக பாடின. மான், அணில், முயல் எல்லாம் அமைதியாக வந்து புத்தகங்களை வாசித்து மகிழ்ந்தன. இந்த காட்டில் அறிவை நேசிக்கும் விலங்குகளுக்காக ஒரு அதிசயமான நூலகம் இருந்தது. அந்த நூலகத்தில் மைலோ என்ற ஒரு சிறிய முயல் தினமும் வருவான். மற்ற முயல்கள் விளையாடும் போது மைலோ புத்தகங்களை வாசிப்பதில் மூழ்கியிருப்பான். மைலோவுக்கு விளையாட்டை விட புத்தகங்கள் தான் மிகவும் பிடித்தது. ஒரு பிற்பகலில் மைலோ உயரமான அலுமாரியை பார்த்தான். அங்கே ஒரு மின்னும் பழைய புத்தகம் இருந்தது. இதற்குள் என்ன இருக்குமோ என்று மைலோ ஆவலுடன் சொன்னான். அவன் நாற்காலியில் ஏறி புத்தகத்தை எடுத்தான். மைலோ புத்தகத்தை திறந்தான். பக்கங்கள் ஒளிர்ந்தன. புத்தகத்தில் இருந்த படங்கள் அசையத் தொடங்கின. நதிகள் ஓடின. மலைகள் உயர்ந்தன. நட்சத்திரங்கள் பேசின. மைலோ ஒரு மந்திர உலகத்துக்குள் போனது போல உணர்ந்தான். எண்கள் குதித்து பேசின. நான் 1, நான் 2. மைலோ மகிழ்ச்சியுடன் எண்ண கற்றுக்கொண்டான். பிறகு மரங்கள் பேசின. நதிகள் தங்களின் கதையை சொன்னன. மைலோ கற்றுக்கொண்டான் எண்ணிக்கையையும் இயற்கையையும் அறிவையும். அப்போது நூலக காவலன் நாந்தை பறந்து வந்தது. இது ஒரு மந்திர புத்தகம். கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கே இது திறக்கும். மைலோ மரியாதையுடன் தலையாட்டினான். மைலோ புத்தகத்தை வீட்டுக்கு எடுத்துச் சென்றான். இரவில் நிலவின் ஒளியில் அவன் தொடர்ந்து வாசித்தான். வாசித்து முடிந்ததும் புத்தகத்தின் ஒளி மெதுவாக மங்கியது. மைலோ அதை மூடி புன்னகையுடன் சொன்னான், இன்று நான் நிறைய கற்றுக்கொண்டேன். அடுத்த நாள் மைலோ மற்ற விலங்குகளிடம் தான் கற்றதை பகிர்ந்தான். அனைவரும் புத்தகங்களை நேசிக்கத் தொடங்கினார்கள். இந்த கதையின் நீதி, வாசிப்பும் கற்றலும் அறிவின் கதவுகளை திறக்கும். புத்தகங்கள் நம்மை தூரம் செல்லாமல் அற்புதமான சாகசங்களுக்கு அழைத்து செல்லும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.